என்ன வாங்கிட்டு வந்த? பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்குங்க. இங்க பாருங்களேன், நான் இவ்வளவு நேரம் உட்காந்து கலக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இங்க பாருங்க, 4 பேருக்கு ஆன மாதிரி மொத்தத்தை செஞ்சுட்டேன் நானு. போயிட்டு 2 பேருமே வெளியே போயிட்டு சொல்லிட்டு போனாங்க. ஆனா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 பேருக்கு வாங்கிட்டு வந்துச்சு பாருங்க. இப்பதாங்க வேலை வைக்கிறாங்க எனக்கு. இப்ப நான் இது என்ன பண்றது? நைட்டுக்கு அப்படியே விட்டுருவேன். நான் நைட்டுக்கு சாப்பிடுங்க நீங்க எல்லாரும். இதை அப்படியே விட்டுருவேன் நானு. என்னடா இது? நான் வாங்கிட்டு வர சொன்னேன்டா. யாரை கேட்டுறா வாங்கிட்டு வந்தீங்க நீங்க? எனக்கா இதுல என்ன இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா இந்த குட்டி வாளுக்கு சிக்கன் பக்கோடாவா தான் இருக்கும். வெளியே வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னாதான் இவங்க எல்லாம் வாங்கிட்டே வருவாங்களே. இவங்க எல்லாம் சிக்கன் வந்துக்குது, அதனால புரி வந்துக்குது, அப்ப சாமன் வந்துக்குது, அப்ப சாப்பாடு வந்துக்குது, அப்ப எக்கி வந்துக்குது, அப்ப வேட் வந்துக்குது, அப்ப சாமன் வந்துக்குது. சரி ஓகே, இப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி இருக்கும்போது இந்த லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது மனுஷனால. சோ இன்னைக்கு பிரியாணி தான். ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாங்க. உங்க வீட்டுல இப்படிதான் இருக்காங்களா ஆளுங்க? அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.